தம்பிரான் ரிஷபானந்த சுவாமிகள் பெங்களூர் வரும் தேதி ஜனவரி 4 முதல் 8 வரை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்பிரான் ரிஷபானந்த. நண்பர்களே, இனிய புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1/1/2025 பிறந்திருக்கிறது. 365 நாள் எப்படி ஓடுச்சுன்னே தெரில. முந்தானத்து தான் 2024 கொண்டாடின மாதிரி இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா 2025 வந்து விட்டது. இந்த வருடம் அருமையான வருடமாக இருக்க வேண்டும். இறைவன் எல்லோருக்கும் நன்மையே செய்ய வேண்டும். புதன்கிழமை பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். புதன்கிழமை அன்று புத்தாண்டு பிறந்திருக்கிறது. இந்த வருடம் மிகச் சிறப்பான ஆண்டாக நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். எல்லா உள்ளங்களும் மகிழ்வோடு சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு என்னப்பன் சொக்கனான வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அருமையான ஜனவரி மாதம், அருமையான குரோதி வருடம், மார்கழி மாதம் 17ஆம் நாள். வாங்க அன்பர்களே, திதி யோகம் கரணம் 4 நட்சத்திரம் என்ன சொல்கிறது? பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிப்போம் புது வருடத்தை. அதிகாலை 4:48 வரைக்கும் பிரதமை திதி, அதன் பின்பு தோதியை திதி. அதிகாலை 1:38 வரைக்கும் பூராடம் நட்சத்திரம், அதன் பின்பு உத்திராட நட்சத்திரம். மாலை 6:32 வரைக்கும் வியாக்காதம் நாமயோகம். வியாக்காதம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் பூராடம், யோகாதிபதி சுக்கிரன், அவயோக நட்சத்திரம் புனர்பூசம், அவயோகி குரு. அதன் பின்பு ஹர்சனம் நாமயோகம். ஹர்சனம் நாமயோகத்துக்கு யோகாதிபதி நட்சத்திரம் உத்திராடம், யோகாதிபதி சூரியன், அவயோக நட்சத்திரம் பூசம், அவயோகி சனி பகவான். அதிகாலை 4:48 வரைக்கும் பவகரணம். அதன் பின்பு மாலை 4:25 வரைக்கும் பாலவகரணம் ராகு. அதன் பின்பு கௌலவகரணம் சனி பகவான். மணி ஆர்டர் அனுப்புமுறை துவங்கப்பட்ட தினம். இந்த வருடம் எல்லாருக்கும் எல்லா வகையிலும் நல்லா இருக்கணும்னு கோயிலில் போய் சாமி கும்பிடுங்க. ஆங்கில புத்தாண்டா தமிழ் புத்தாண்டா அப்படின்னு சண்டை போட்டுக்கிட்டே வாழ்க்கை போயிட்டு இருக்குது. பல பேர் வந்து நீங்கள் எப்படி ஆங்கில புத்தாண்டுக்கு எப்படி நீங்கள் வாழ்த்து சொல்லலாம்? நம்மளெல்லாம் தமிழர்கள் இல்லையா? விளக்குறது கோல்கேட்டு பேஸ்ட்டு, கோல்கேட்டு ப்ரஷ்ஷு, திங்கிறது பீஸா. இதில் ஆங்கில புத்தாண்டு சொன்னால் பல பேர்த்துக்கு பொத்துக்கிட்டு வேறு வருது. தமிழ் முறைப்படி யார் மண்பானையில் சமைச்சு சோறாக்குறீங்க? இதெல்லாம் சொன்னால் நிறைய சங்கடம் வரும். வாங்க நம்ம 27 நட்சத்திரத்துக்கு உண்டான பச்சை வச்சு போய் பார்ப்போம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிசம் உங்களுடைய பக்ஷி வல்லூர். முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை, அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 2ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 3ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 4ஆம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது. முக்கியமான வேலை தான் செஞ்சுங்க. அடுத்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. 100% காரிய வெற்றி. 5ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 6ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 7ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 8ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 9ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 10ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள். 9ஆம் ஜாமத்திலேயே துவங்கி விடுங்கள். 10ஆம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை. திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம் உங்களுடைய பக்ஷி ஆந்தை. முதல் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 2ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 3ஆம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது. அதன் பின்பு உங்களுக்கு 3 ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை. அதனால் முக்கியமான வேலை இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள். 100% காரிய வெற்றி. 4ஆம் ஜாமம், 5ஆம் ஜாமம், 6ஆம் ஜாமம் இந்த 3 நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை. மாலை வரைக்கும் உங்களுக்கு நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை. அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம். 7ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 8ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 9ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 10ஆம் ஜாமம் அரசு பிரம்ம முகூர்த்தம் 100% சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும். உத்திரம், அஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம். முதல் ஜாமம் நடை 50% காரிய வெற்றி. 2ஆம் ஜாமம் அரசு 100% காரிய வெற்றி. முக்கியமான வேலை இருந்தால் இந்த நேரத்தில் பிளான் பண்ணிக்கங்க. ஏன்னா 3ஆம் ஜாமம் 4ஆம் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. 5ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 6ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 7ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 8ஆம் ஜாமம் நடை உங்களுடைய பறவை 50% வெற்றி. 9ஆம் ஜாமம் துயில் 25% வெற்றி. 10ஆம் ஜாமம் ஊன் 75% காரிய வெற்றி. அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் உங்களுடைய பக்ஷி கோழி. காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக துவங்குகிறது. அடுத்த 2 ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. முதல் ஜாமம் அரசு 100% வெற்றி. 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமம் சிறப்பாக இல்லை. 4ஆம் ஜாமம் ஊன்
75% வெற்றி. 5ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 6ஆம் ஜாமம் ஊன் 75% வெற்றி. 7ஆம் ஜாமம் அரசு 100% வெற்றி. 8ஆம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை. 9ஆம் ஜாமம் நடை 50% வெற்றி. 10ஆம் ஜாமம் துயில். பிரம்ம முகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறது. அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள். துயில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில். மயில் படுபக்ஷி. முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து கொள்ளலாம். இறை வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். புதிதாக ஏதேனும் துவங்குவதாக இருந்தாலோ அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய விஷயமாக இருந்தாலோ படுபட்சி நாட்களில் தவிர்த்து விடுவது மிகவும் நல்லது. இதுவரைக்கும் 27 நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவட்சி ராசி பலன்கள் எப்படி இருந்துன்னு பார்த்தா, வாங்க வியாழக்கிழமை குருநாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர்.